வந்து வைகாசி கடைசியில் ஆவணியில் ஆரம்பிக்கும். சரி. வருஷம் வைகாசி 15 நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே போன வருஷம் 20 நாள் லேட்டு. அது 15 நாள் 20 நாள் அப்படிங்கும்போது பெருசாக தெரியாது. ரொம்ப இழுத்து அடிச்சிருந்தா தான் 20 நாள் லேட்டு. போன வருஷம் நடக்கு லேட் ஆகிடுதோ. ஆமாம் ஆமாம். 20 நாள் லேட் ஆகும்போது காலமெல்லாம் அதை கணக்கு பண்ணி எடுத்து கரெக்ட் ஆகிடுதுக்கு இன்னும் நெட்டை போகிற மழைக்க மாட்டேங்குதா சிக்கிட்டாங்க. 20 நாளுங்கிறது லேட் கிடையாது. ஒரு வாரமே வந்து கரெக்டாக போனால் தான் வந்து கரெக்டாகும். இது லேட் பண்ணும்போது அது லேட் பண்ணால் ஒன்றும் தெரியாது. காலமெல்லாம் கரெக்டான டயத்துக்கு எடுத்துப்பாங்க. சீசன் 20 நாள் லேட்டு. கரெக்டாக விளைஞ்சி கிடக்கு மழை வெளியிட்டு இருக்கு. இல்லாட்டி ஒரு அந்த வண்டி தான் வச்சு அடிக்குது. 20 வச்சு தான் அடிக்குது. இது செயின் வச்சு வச்சுக்காங்க. ஏன்னா 2000 ரூபானா 3000 ரூபா. சரி. 1000 ரூபா வச்சா. ஆமாம். விவசாயிக்கு வந்து எப்படிலாம் நட்டு பண்ணலாம். ஒன்று வண்டினால 1000 ரூபா நட்டான். விளைஞ்சி கிடக்கும் மழை பெஞ்சனால நெல் உளுந்துருது. அது உளுந்துட்டுனா மேனி இருக்காது. கரெக்டு தான். முக்கால் மழை பெஞ்சுன்னா வந்துக்காது. விளைஞ்சி வர மழை பெஞ்சு வெயில் அடிக்குதா. ஆமாம். மழை பெஞ்சு வெயில் அடிக்க அது உருந்துடும். இப்போ வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா, சீசன் மழை. இப்போ உள்ளி இதுக்கு முன்னாடி வச்சு விட்ருக்காங்களா தடுத்து அது பாய்க்க வேணும். தண்ணி பாய்ச்ச வேணும். அப்படி இப்படியே அந்த சாரமாகி நனைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி. ஆனால் ஒரே அடியே பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா சோலை முடிஞ்சு போச்சு. இப்படி விட்டு விட்டு பெஞ்சா அது அவங்களுக்கு ஒழிஞ்சாது. ஒரு இருத்தி அது ஒரு லிமிட் தானே தாங்கும் அது ஈரப்பதத்தை. இன்னும் எந்திரிச்சிட்டுனா மழை பெஞ்சு முடியாது. மிளகுக்கு வச்சன்னு வச்சு 2 நாள் கழிச்சுன்னா மழை பெஞ்சுன்னா அது முளைக்காது. அது ரொம்ப முளைக்கு ஸ்டார்டிங் ட்ரிபிள் தான் தண்ணி அதுலேயே நின்று அழுகிடும். முளைக்காது. இது கொஞ்சம் முளைச்சி மேலே வந்தது. இவ்வளோ வந்துடணும். இவ்வளவாவது வந்துட்டா அதுக்கு அது ஒழிஞ்சாது. வச்சு 3 நாள் 2 நாள் கழிச்சுன்னா தண்ணி நிற்கவும் ஆகும்.